ஐபிஎல்ல ஸ்ரீலங்கா இந்தியாவில் ஸ்ரீலங்கா வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஆம்பூர் வானம்பாடினா ரொம்ப அவங்க நிலம் கூட இருந்தது. ஸோ இங்கே வந்தபோது எல்லாரையும் படிக்க வைக்கணும், ஒரு சிங்கிள் லேர்னிங். ஸோ அதனால அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு எல்லாரையும் ஆல் ஆர் கிராஜுவேட்ஸ் யாருமே குறை வைக்கவே இல்லைங்க. ஆனால் ஈ ஹேட் அ வெரி குட் விஷன். இப்போ நம்ம வந்து அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது சிங்களம் யாருக்குன்னு ஐ திங்க் அன்னைக்கு மட்டும்தான் தெரியும். சிங்களம் வார வெடக்காரன்னா ஜமலாமாங்க அப்படின்னா ரோட்ல வேலை செய்யற கூலிதார பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டி. நமக்கு படிக்கிறதுக்கும் நமக்கு சுதந்திரம் கிடையாது. இவங்க அப்பா எஸ்டேட்ல இருந்தனால ஒரே வாத்தியாரு எல்லா கிளாஸையும் எடுக்கணும். அதனால ஒரு நல்ல படிப்பு வேணும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் எங்கள் பெரியம்மா வீட்டில் படிக்க வச்சாங்க. கொழும்புல இருந்தோம், நல்லா படித்தோம். ஆனால் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு தோணி இருக்கு, இந்த இந்த நாட்டில் இருந்தால் நமக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது, எல்லாரும் திரும்பி இந்தியாவுக்கு போயிடலான்ட்டு ஒரு முடிவு எடுத்து, அது பெரிய ஒரு டஃப் டெசிஷன். ஏன்னா இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து இந்தியா திருப்பி வேறொன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான முடிவு. ஆனால் வந்தாங்க. ஒரு செட்டியப்பனூர்னு ஒரு கிராமம், வாணியம்பாடி. அந்த மேயர் பாஸ்டர் இருந்த இடம், அங்கே அந்த ப்ரெஸ் இருந்தது. அங்கே அதில் வேலை செய்யறாங்க. வந்து அதோட அங்கே ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட கிடையாது அந்த கிராமத்தில். செட்டியப்பனூர் வந்து ஒரு அம்மா வந்து அங்கே நல்ல 3 bedroom பங்களோ. அது அவங்க பச்சை பசையில் இருக்கும். டீ எஸ்டேட்னா எப்படி இருக்கு, அந்த படம் கூட இருக்கு என்கிட்ட. அந்த மொபைல் பிக்சர் அது நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காக்கு போனபோது அந்த அந்த ஃபோட்டோ எடுத்தோம். நல்ல சுற்றி தேயிலை தோட்டம், முன்னால ஃப்ளவர் கார்டன், பின்னால சிக்கன் கார்டன், ஆடு கோழி எல்லாம் வளர்த்து ரொம்ப செழிப்பா இருக்கு. ஆனா அவ்வளத்தையும் விட்டுட்டு வர்றது வந்து இதுதான் இந்த வீடு. நாங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க, விசிட் பண்ணோம். அப்போ இந்த இது இங்கே நடுவில் ஒரு ஓடை மாதிரி போகும். இங்கே மேலே மலையில் ஆஃபீஸு, நடுவில் கங்காணி வீடு, கங்காணி சூப்பர்வைசர் வீடு, அப்புறம் இந்த வீடு, அப்புறம் இந்த பக்கமும் ஒரு சில வீடுகள் இருக்கும். இது மேலே போனால் அந்த ரோடு ஒன்று போகும், ஹேட்டனுக்கு போகிற ரோடு. அந்த மாதிரி ஒரு செழிப்பான இடத்தை விட்டுட்டு இங்கே வர்றது வந்து ஒரு டஃப் டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்த பிறகு எல்லாரையும் நல்லா படிக்க வச்சாங்க. அதிகாரிகள் வந்து யாரா இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப அக்கௌண்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒரு இதுவுமே பேர் பே பண்ண மாட்டாங்க. டைரக்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து நோன் ஃபார் சின்சியர். ஸோ அதே மாதிரி பிள்ளைங்களையும் ரொம்ப நல்ல முறையில் வளர்த்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையும் கோயில்லையும் சரி, பிரேமம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியல. நானும் வந்து இப்போ ஆவடியில் இருக்கிறதுனால நாங்களும் சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எங்களை வந்து ஊழியத்திலையும் வாங்க உள்ள எல்லாருமே அது இருக்கு. அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையான எல்லாரும் பெரையிட மாதிரி தான் நல்லா ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு வளர்ப்புல நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஸோ அண்ணன்னா நான் 1950 he was born. அதில் வந்து கிரிக்கெட்டர் சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் போல் பண்ணுவாங்க, எல்லாரும் விளையாடுவாங்க, அவருக்கு யாரும் போல் பண்ண மாட்டேன். அதனால அவளுக்கு அதனால அந்த கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பால் பண்ணி எங்களெல்லாம் அவுட் ஆகி இது பண்ணது. அவருக்கு காலேஜ்லயும் நல்ல பேரு, அங்க ஆஸ்திரேலியாவுக்கு போன பிறகும் நல்ல பேர். அங்க இந்த டிக்கி பேர்டுன்னு ஒரு அம்பையர் இருக்காருல்ல, அந்த மாதிரி தான்
அவுட்னா அவுட், நோ யாரும் பேசக்கூடாது. அந்த மாதிரி அந்த அங்கே வந்து நிற வேறுபாடு இருந்தது. இப்போ இங்கே வந்து லாங்குவேஜ் பேரியர் ஆனால் ஆஸ்திரேலியாவில் அந்த நிற வெறி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இவங்க வந்து அம்பையரிங் டிசிஷன் தான் எதிர்த்து எல்லாம் யாரும் பேச முடியாது. கிரிக்கெட்டில் தெரியவில்லை, யாராவது பேசுனா ஃபைன், இல்லைன்னா நீ போ, அவுட்டுன்னா அவுட்டு, பேட் அவுட் போகிறேன்னு வரணும். அந்த மாதிரி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்னஸ். அதே மாதிரி வேலையிலையும் யாருக்கும் பணிஞ்சு இந்த மாதிரி ஏதாவது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தான், அவனுக்கு வந்து காப்பாற்ற முடியாது யாரும் வந்தாலும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்சியர். அது அப்பா வளர்ப்புன்னு நான் சொல்லுவேன். ஒரு கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தால் கூட அப்போல்லாம் கடலை மிட்டாய் 5 பைசா கிடைக்கும், அது 2 பைசா மீதி இருந்தால் கூட கொடுக்கணும் போனது. அந்த மாதிரி நல்ல அழகாக எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. அண்ணன் வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல சீக்கிரம் இங்கே போயிடுவாங்க. தெரியல. இப்போ அண்ணி ஆமாம், அவங்க வந்து YFCயில் கமிட்டியில் இருந்தாங்க. அது அவங்க வந்து அவங்க மாத்திரம் இருந்தால் பத்தாதுன்ட்டு எங்களையும் நான் சந்திராங்க எல்லாம் வந்து கொயரில் இருந்தோம். எங்கள் கிரைஸ்ட் சர்ச் கால்ஃபேஸ் அதில் எல்லாம் அங்கே போட்டு நல்லா அந்த க்ராஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அழகாக பாட்டு பாடி நீங்கள் எல்லாரும் பாட்டு பாடும்போது கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ நல்லா ட்ரெயின் கொயர்லையும் பாடுறதுக்கு. அப்புறம் அண்ணன் வந்து காலேஜில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அவங்க வந்து ஃபிலாசபி படித்து பாஸ்டோரல் மினிஸ்ட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து ILC சூளைமேடில் ஒரு சர்ச் இருந்தது, அங்கே தான் நாங்களாம் இருந்தோம். சூளைமேடில் தான் வீடு இருந்தது. அப்போ எல்லாரும் தாம்பரத்துக்கு படிக்க வந்ததுனால தாம்பரத்துக்கு மாறிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து இங்கே லுதரன் சர்ச் வந்து TLC இருக்குன்ட்டு நாங்கள் எல்லாருமே மெம்பர்ஸ் ஆகணும் TLCயில். அப்புறம் அவங்க நாங்கள் சூளைமேடில் இருக்கும்போது மார்டின் அல்ஃபோன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். அவர் வாங்கி கொடுத்து அவர் ஃபிலாசபி முடித்து இப்போ வந்து இஸ் பாஸ்டர் இன் மெத்தடிஸ்ட் சர்ச். அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே அட்மிஷன் வாங்கி கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். சந்திரன் தேவனேசன் ஒரு பிரின்சிபல் இருந்தார். அவர்கிட்ட அவங்க வந்து காலேஜ் யூனியனில் ஆக்டிவ் மெம்பர். இப்போ நைனன் ஜான் கிறிஸ்டியன் காலேஜில் இருக்காங்க. அவர் தான் நம்ம அவங்க காலேஜ் யூனியன் சொசைட்டிக்கு சேர்மன். எங்கள் அண்ணன் வந்து நான் ரெசிடென்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் மெம்பர். அது மாதிரி அவங்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்குது. அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு பிரயோஜனமான உதவிகளை செய்திருக்காங்க. அதனால் அண்ணன் செய்த காட்டின முன்மாதிரியை நம்ம பின்பற்றணும். அண்ணி எல்லாரும் திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு பையனுக்கு பொண்ணு எடுத்தது மார்த்தாண்டத்தில். ஸோ நல்லா நாங்கள்லாம் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அருமையாக இருந்தது அந்த கல்யாணம். ஸோ அடுத்த பையனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். கற்றத்தாமே எங்களை ஆசீர்வதிப்பாங்க.